தமிழ்கோரும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுவாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். இன்று நாம் காண இருப்பது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் 17ஆம் தேதி இரவு குரு மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். இரண்டையும் ஒருங்கிணைந்து பார்க்க இருக்கின்றோம். மேசராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டமான காலம் என்றே கூறலாம். ஏனென்றால் ஜென்ம குருவாக இருந்தவர் 2ஆம் இடத்திற்கு குருபலம் மிகுந்து நல்ல பலன்களை மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். மேலும் கடந்த வருடம் ராசியில் ராகு 7இல் கேது இருந்த நிலைப்பாடு மாறி தற்போது ராசிக்கு 12ஆம் இடமாகிய மீனத்தில் ராகுவும் 6ஆம் இடமாகிய கன்னியில் கேதுவும் இருக்கிறார்கள். அதேபோல 11ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். இது ஒரு அற்புதமான காலம். இருப்பினும் இது கோச்சார பலன் என்பதால் இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று இருக்கிறார்கள். செவ்வாய் சில மாதங்களுக்கு பிறகு அவர் மீனத்தை கடந்து மேசத்திற்கு வந்த பிறகு மேசராசிக்காரர்களுக்கு அபரிதமான பலன்கள் கிட்டும். அதுவரை சற்று பொறுமை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். மேலும் தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் 6ஆம் அதிபதியாகிய மேசத்திற்கு கடும் பகை கிரகமாகிய புதன் நீசமடைந்து இந்த வருட தொடக்கத்தில் பலன்களை கொடுக்கிறார். அதுவும் ராகுவுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார். எனவே எந்த விதமான மருத்துவ சிகிச்சையாக இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்தாமல் சரியான வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டியது அவசியம். உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். மேலும் சுபகாரிய நிகழ்வுகள் இதுவரை தடைபட்டு கொண்டே இருந்த நிலைப்பாடு மாறி இனி எளிதில் சுபகாரிய நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு நடைபெறும். பொருளாதார பலம், குடும்ப அபிவிருத்தி ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் எதிர்பாராத லாபம் தொழிலில் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேசராசிக்காரர்கள் அரவணைத்து செல்வதன் மூலமாக, ஆளுமைத்தன்மையுடன் நடந்து கொள்வதன் மூலமாக அபரிதமான லாபத்தை அடையலாம். மேலும் இந்த வருட தொடக்கத்தில் சுக்கிரன் உச்சபலம் பெற்று ராகு நீசம் பெற்ற புதனுடன் சேர்க்கை பெற்று இருப்பதால் சில விஷயங்களில் வாழ்க்கை துணையை அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை துணை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் மீனத்தில் இருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு சம்பந்தம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு குரோதி வருடம் அற்புதமான ஆண்டாக அபரிதமான லாபத்தை, குடும்ப அபிவிருத்தியை தரக்கூடிய வருடமாக அமைகிறது. மேலும் வைகாசி 30ஆம் தேதி குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க இருக்கின்றார். ஆவணி 3ஆம் தேதி மிருகசிரீடம் நட்சத்திரத்தில் அவர் வக்ரகதி அடைகிறார். இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்வுகள் செய்யும் போது கலந்தாய்வு செய்து ஜோதிட வழிகாட்டுதல் பெற்று செய்ய வேண்டியது அவசியம். அதே போல ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ஐப்பசி 29ஆம் தேதி அவருக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது. எனவே இந்த அற்புதமான காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு குடும்பத்தில் சுபகாரியங்களை இந்த வருடம் அதிகம் செய்வீர்கள், சிறப்பாக வாழ்வீர்கள். உங்கள் பொருளாதார பலம் மேன்மையடையும், குடும்பம் அபிவிருத்தி அடையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே நேரத்தில் ஒரு சிலர் கலப்பு மனம் புரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது அவரவருடைய சொந்த ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலைப்பாட்டை பொறுத்தும் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியின் நிலைப்பாட்டை பொறுத்தும் நுட்பமாக மாறுபடலாம். ஒரு பலன் என்றால் எல்லோருக்கும் பொதுவாக ஒரே மாதிரி நடக்கும் என்பதல்ல. அவரவர் திசாபுத்தி லக்னத்திற்கேற்ப பலன்கள் நுட்பமாக மாறுபடும். நேயர்களே, தொடர்ந்து நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி சேனலை பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள்.
அடியேனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 96 29 15 97 17. வாழ்க வளமுடன்.